சென்னையில் வருஷம் 2500 கோடி ரூபாயை வெறும் ஸ்டீல் பிளேட்ஸையும் சைனையும் மட்டும் விற்று ஒரு ஃபேமிலி சம்பாதிக்கிறாங்க. தி நாடார் ஃபேமிலி சரவணா ஸ்டோர்ஸ். இவங்களோட கதை தூத்துக்குடியில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இவங்க நெல்லை விவசாயம் பண்ணி அங்கே ஒரு ரைஸ் மில்லும் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ராஜரத்னம், செல்வரத்னம், யோகரத்னம் இவங்க 3 பேருக்கும் நாம ஏதாச்சும் பெருசா பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ 1970 பெரிய அண்ணனான யோகரத்னம் சென்னையில் வந்து ஒரு பாத்திர கடை ஆரம்பிச்சு அதை விற்க ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்ச நாள்லயே அவங்களோட 2 பிரதர்ஸும் வந்து சேர்ந்து 7 வருஷத்துக்கு வெறும் பாத்திரம் மட்டுமே விற்கிறாங்க. அண்ட் 1997 அவங்களோட முதல் சரவணா ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றாங்க. இவங்க ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ன்ற கான்செப்டை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கேட்டகரிக்கு மேல கேட்டகரியா கடையில ஆட் பண்ணிட்டே போனாங்க. டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரிஸ், கிராசரிஸ், ஃபர்னிச்சர், சாரீஸ், ஃபுட்வேர்னு ஒரு மிடில் கிளாஸ்க்கு என்னெல்லாம் அத்தியாவசியமோ எல்லாமே ஆட் பண்ணாங்க. அண்ட் அவங்க விற்கிற பொருளோட விலை மார்க்கெட் விலையோட கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கம்மியாவே இருந்ததுனால கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு டி நகர்ல பிளாக்ஷிப் ஸ்டோர் மட்டும் 25,000 அடி ஸ்கொயர் ஃபீட்ல 7 ஸ்டோரிஸோட கட்டியிருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் 1 lakh கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க. ஜுவல்லரி பிசினஸ்ல மட்டுமே அவங்களுக்கு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்குது. 3 பேர்ல ஒருத்தரான ராஜரத்னம் 1782 கோடி ரூபாயோட இந்தியாவோட டாப் ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்லயே வந்திருக்காரு. அண்ட் இவரும் அஃப்கோர்ஸ் மூவிஸும் ஆக்ட் பண்ணிட்டு வராரு, அது உங்களுக்கே தெரியும். இன்கேஸ் நீங்க சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.